பேசிக்காக நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு. இப்போது நான் ட்ரிக் ட்ரேடோட அட்வான்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வச்சு எப்படி ஈஸியாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக ஆகிறது, அதாவது ஒரு வித்தின் ஒரு 10 டேஸ் ஆர் 15 டேஸ் டெய்லி ஒன் டாபிக்னு வச்சு நம்ம பார்க்க போகிறது டோட்டலாக 10 டாபிக்ஸ் தான். இந்த 10 டாபிக்ஸை வச்சு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக எப்படி ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சிம்பிளாக வீடியோ போட போகிறேன். நான் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணுறது இது மட்டும்தான். ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. நீங்கள் ஒன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, கமெண்ட் கொடுங்க. சம்திங் உங்களுக்கு என்ன தோணுதோ, வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, சம்திங்கில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் கொடுத்துட்டு ஒரு 100 லைக்ஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இந்த பிடிஎஃபை வித் எவ்ரி டாபிக்ஸ்க்கு கரெக்டான எக்ஸாம்பிளோட எப்படி நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஈஸியாக மேக் பண்ணுறது, அதுவும் குறைஞ்ச நாள்லேயே எப்படி ஒரு நல்ல ட்ரேடர் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பிடிஎஃப் ஃபைலில் இந்த 10 டாப்பிக்கை வச்சு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்டோட அதோட ஸ்ட்ரக்சரை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அந்த வீடியோவில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதை தான். இப்போ என்னென்னா, நான் இந்த டோட்டலாக 10 டாபிக்ஸ் வச்சு எப்படி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக ஒரே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போது ஜஸ்ட்டு நான் ஒரு பியரிஷ் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். பட் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பல்சிவ் கரெக்டிவ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுங்க இம்பல்சிவ், இது கரெக்ஷன் மூவ்மெண்ட்டு. கரெக்ஷன் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் ஸ்விங்ஸ் இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு லயன் ட்ரா பண்ணதால் உங்களுக்கு சிம்பிளாக தெரியுது. பட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் ஸ்மாலர் டைமில் பார்க்கும்போது எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? நான் இப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு லோ இருக்குது, திரும்ப ஒரு ஹை இருக்குது, திரும்ப ஒரு ஹையர் லோ, திரும்ப ஹையர் ஹை ஃபார்மேஷன் இருக்குது. இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பிஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் பிஓஎஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஹை இருக்கும். அந்த ஹையை நம்ம என்ன சொல்கிறோம், நெக்ஸ்ட்டு பிஓஎஸ் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஐடிஎம் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, இதான் இன்டியூஸ்மெண்ட். இதை ஏன் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா நத்திங் அந்த அளவுக்கு பெரிய டாபிக்லாம் கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கோ அப்படி இல்லைனா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ, அதாவது மார்க்கெட்டில் 2 கேண்டிலுக்கு மிடில் இருக்கிறது தான் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேர் வேல்யூ கேப்போ இங்கே க்ரியேட் ஆகிருக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹையர் லோ வருது அப்படின்னா இதுதான் நம்ம இன்டியூஸ்மெண்ட் சொல்கிறோம். இதை இந்த இடத்துல லிக்விடி ஃபார்மேஷன் இருக்கும், லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், ஒன்ஸ் பிஓஎஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த இன்டர்னல் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக மார்க்கெட் டவுன் வரும். இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் அதாவது இன்டியூஸ்மெண்ட்னா என்னென்னா தூண்டுதல். இந்த இடத்துக்கு மார்க்கெட் தூண்டப்படுது. ஓகேவா? இது வரைக்கும் வரத்துக்கு ஒன்ஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையோ இல்லை இந்த ஆர்டர் பிளாக்கையோ மார்க்கெட் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு எகைன் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேவா? இம்பல்சிவ் மூவ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இம்பல்சிவ் மூவ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த கேண்டில் ஃபார்மேஷன் வச்சு ஓகே இம்பல்சிவ் மூவ் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான அந்த சிம்டம்ஸ் அந்த இடத்துல தெரியும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிறது எல்லாமே. ஒன்ஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே தான் போக போகுது. ஓகேவா? மார்க்கெட் மேலே போக போகுது. இதை பிரேக் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். இதை பிரேக் பண்ணோன்னே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு அப்படின்னு மார்க்கெட் நினைக்கக்கூடாது. ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப நமக்கு லோயர் ஹை கொடுத்தா தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். பட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு. எகைன் இந்த பிஓஎஸை கிராஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? திரும்ப நியூ பிஓஎஸ் கிரியேட் பண்ணியிருக்கு மேலே. மார்க்கெட் திரும்ப டவுன் வரும்போது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். நான் ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் வரும்போது என்ன பண்ணுது, ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் கொடுத்துட்டு, இது ஹை இது லோ, ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் பிஓஎஸை என்ன பண்ணுது, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை டவுன் பண்ணிடுச்சு. ஓகேவா? இதை பிரேக் பண்ணிடுச்சு. ப்ரீவியஸ் லோவை
மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ குடுத்துருக்கு. இத ஏன் இன்டியூஸ்மென்ட்னு சொல்றோம், இத ஏன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்றோம் அப்டின்னா, நீங்க இன்டியூஸ்மென்ட்டும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் மார்க்கெட்ல பிரெடிக்ட் பண்ண தெரிஞ்சா மட்டும் தான் ப்ராஃபிட் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இத பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது ஃபியூச்சர் வீடியோல டெப்த்தா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூ ஹை, அதாவது ஒரு நியூ ஹையோ, ஒரு நியூ லோவோ ஃபார்ம் ஆகுதுன்னா, கண்டிப்பா அத லிக்விடிட்டி கிராப் பண்றதுக்காக மார்க்கெட் வந்து டவுன் வரும். அதாவது இன்டர்னல் லிக்விடிட்டியா. அந்த இன்டர்னல் லிக்விடிட்டி அந்த அந்த லோவ கிராப் பண்ணிடுச்சு அப்படின்னா, அத நம்ம வந்து இன்டியூஸ்மென்ட்டாவும், அடுத்த நெக்ஸ்ட் லோவ நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டராவும் கன்சிடர் பண்றோம். அதாவது ஒன்ஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது. தென் மார்க்கெட் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் லோவ பிரேக் பண்ணும்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுக்குது. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லோயர் ஃபார்மேஷன் வந்துட்டு மார்க்கெட் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுக்குது. திரும்ப ரிட்டர்ன் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டு ப்ரீவியஸ் பிஓஎஸை பிரேக் பண்ணக்கூடாது. இங்கே மார்க்கெட் ப்ரீவியஸ் பிஓஎஸை பிரேக் பண்ணிடுச்சு. அதனால நம்ம எது சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுக்க முடியல. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா, மேலே பிஓஎஸை கிராஸ் பண்ணல. அதாவது நியூ பிஓஎஸ் கிரியேட் பண்ணாமல் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்லேயோ ஒரு எஃப்இஜிலையோ இதை இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கணும். ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக், ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ 100% வேலிடு. அதை நீங்கள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு லோ வரையும் வெயிட் பண்ணலாம். இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நான் சொல்கிறேன் ட்ரிக்டோட அட்வான்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை பற்றி தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ரிவர்சல் மார்க்கெட்டா, இப்போ நான் வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு புல்லிஷ் மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ யூஎஸ்டிஜேபியை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் லோ இருந்திருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு சடன் மூவ் அப் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கா, அந்த ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்மேஷன்லாம் இருக்குது. ஓகே, சடன் மூவ் அப் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது. அந்த ஹையை நான் பிரேக் பண்ணதால அதை நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்ப ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுக்குது. பட் ஆனால் இந்த ஆர்டர் பிளாக்லேயோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயோ எனக்கு என்ட்ரி எடுக்கலை. உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு ஸ்வீப் நடந்திருக்கணும். ஒரு நல்ல ஸ்வீப் நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஹையர் லோ வருதான்னு பாருங்கள். ஒரு ஹையர் லோ உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக்லேயோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயோ எடுத்திருந்துச்சு அப்படின்னா, ஓகே ஃபைன். அதை நீங்கள் என்ட்ரியாக கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு அதை எடுக்காமல் ஒரு ஹையர் லோ வச்சுட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு உங்களுக்கு ஒரு நியூ பிஓஎஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப ஃபேர் வேல்யூ கேப்பையும் இந்த ஆர்டர் பிளாக்கையும் மார்க்கெட் ஒரு புஷ் பண்ணுது. இந்த இடத்துல வந்து புஷ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், இதை என்ட்ரியாக கன்சிடர் பண்ணுறேன். என்ட்ரியாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதை என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைக்கிறேன். ஓகே, என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒன்ஸ் மார்க்கெட் புஷ் ஆகிருக்கு இந்த இடத்துல. இதை தான் வந்து இன்ஸ்டியூஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மார்க்கெட் புஷ் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து இம்பல்சிவ் மூவுக்கு போயிருக்கு. அதனால நான் இந்த கேண்டிலை என்ன பண்ணுறேன், ஆர்டர் பிளாக் கேண்டிலை கன்சிடர் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் ரிட்டர்ன் அந்த பிளேஸுக்கு வரும்போது நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ட்டு. நான் மார்க்கெட்டு வந்து ஒன்ஸ் இந்த ஃபார்மேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகேவா, அதுக்கு ப்ரீவியஸாக இருக்குல்ல ஒரு லோ, அந்த லோவை நான் என்ன பண்ணுறேன், இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற லோவை நான் இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ஹையர் லோ, திரும்ப ஒரு ஹையர் லோ, திரும்ப ஒரு ஹையர் லோ, திரும்ப ஒரு இப்போது இது வரைக்கும் ஹையர் லோ. இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு அந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் ஃபெச் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக்ல ஒரு என்ட்ரி எடுக்குது. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரியே இந்த என்ட்ரி எங்கே பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஒன்ஸ் ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு, திரும்ப ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல அது இன்டியூஸ்மெண்ட்டை ஃபெச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப லோயரில் வந்திருக்கு. லோயரில் வந்து என்ன பண்ணுது, நமக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குது. ஜஸ்ட் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு திரும்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேவா? இந்த ஹையர் லோ ஃபார்மேஷன் உங்களுக்கு வந்தோடனே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் இதை பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட் அப்படின்னு. எப்போ மார்க்கெட் இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணுதோ, இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அதோட லாஸ்ட் ஹை எது அப்படின்னா இதான். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு 100% கன்ஃபார்ம் ஆகிடும் மார்க்கெட்டை அப் ட்ரெண்ட் தான் போகுது அப்படின்னு. ஓகேவா?
இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், இது செகண்ட் கன்ஃபர்மேஷன், இது தேர்ட் கன்ஃபர்மேஷன். நம்ம என்ட்ரி டார்கெட் பாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. டார்கெட் பாயிண்ட் 2, டார்கெட் பாயிண்ட் 3ன்னு. நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸுக்கும் தெரியும். உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் ஒரு 3 to 4 ஸ்விங்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு ஹையர் லோ, இதை ஏன் நான் ஆர்டர் பிளாக்காக எடுக்கக்கூடாது, இதை ஏன் நான் ஆர்டர் பிளாக்காக எடுக்கக்கூடாது, இதை ஏன் நான் ஆர்டர் பிளாக்காக எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எப்போ மார்க்கெட் வேலிடாக இருக்கும் அப்படின்னா, உங்களோட ப்ரீவியஸ் ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் வந்து எப்போ நல்லா புல்லிஷ் ஆகுதோ, ஓகேவா, அந்த ஆர்டர் பிளாக் மட்டும்தான் 100% வேலிடாக இருக்கும். அதுக்கு ப்ரீவியஸாக உள்ள ஆர்டர் பிளாக்லாம் நீங்கள் வந்து என்ட்ரியாக கன்சிடர் பண்ணலாம். திரும்ப இது ஹையரில் வந்திருக்கு, மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிருக்கு, இப்போ நான் இதை ஆர்டர் பிளாக்காக எடுக்கக்கூடாதா? நீங்கள் ஆர்டர் பிளாக்காக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ப்ரீவியஸ் ஹை இருக்கும்ல. இப்போ நான் இதை ஆர்டர் பிளாக்காக எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த நீங்கள் எடுத்த ஆர்டர் பிளாக்கோட ப்ரீவியஸ் ஹை இருக்கும்ல, அந்த ஹையை தான் நீங்கள் வந்து ஒரு டார்கெட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக்காக நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா, இங்கே என்ட்ரி எடுத்த உங்களோட ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் ஹையை மட்டும் தான் நீங்கள் உங்களோட டார்கெட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். இப்போது இங்கேருந்து மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கு, ஓகே. நான் இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோட டார்கெட் பாயிண்ட் வந்து நான் இதுவாக கன்சிடர் பண்ணுவேன், ஓகேவா. இப்போது இதில் ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கிறேன்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையை நான் வந்து இதுவாக நீங்கள் டார்கெட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணாலும், உங்களோட ஸ்விங்குக்கு எது ஃபஸ்ட்டு ஹைன்னு பார்த்துட்டு, அந்த ஃபஸ்ட்டு ஹையை உங்களோட நீங்கள் டார்கெட் பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் லாஸ் பண்ணுறது கம்மியாகும், ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ஹை, ஓகேவா. நீங்கள் இப்போ நான் சொன்னதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆக முடியும். நான் ஃபாலோ பண்ணுறது இந்த 10 டாபிக்ஸ் வச்சு தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படியும் இதை வச்சும் எனக்கு வந்து டெய்லி சார்ட் பேட்டர்ன் அப்படி கிடைக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் ஐசிடிக்கு மூவ் பண்ணிப்பேன், ஓகேவா. நீங்கள் ஒன்ஸ் இந்த 10 டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். சஃபர் ஆகாதீங்க, திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு டெமோ ட்ரேடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் வாங்க. டெமோ ட்ரேடில் பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் கண்டினியூஸாக மார்க்கெட் பார்க்க மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது டெமோ ட்ரேட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க, ஒன்ஸ் நீங்கள் ஒரு $500 $1000 ஏதோ டெமோ ட்ரேட் போட்டு, அந்த டெமோ ட்ரேடில் மேக்ஸிமம் லாஸ் ஆகாமல் ஒரு மினிமம் லாஸில் நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஆஃப்டர் நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நான் இந்த சார்ட் செட்டப், அதுக்கப்புறம் இந்த 10 டாபிக்ஸோட டீட்டெயிலை வந்து நான் பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெப்த்தாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கலாம். நான் இப்போ சொன்னதுக்கும் இப்போ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட்டு சொன்னேன், இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் இதை ஒன்று ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும், ஓகேவா. ரொம்ப சஃபர் ஆக வேணாம், யூஸ் பண்ணிகிட்டே இருங்க, பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, ப்ராஃபிட் பண்ண முடியும், ஓகேவா. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பிஓஎஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் பார்க்கலாம்.